ஹாய் கைஸ். திருமணங்கிறது 2 மனிதர்களோட இணைவு மட்டும் இல்லை, 2 மனங்களோட இணைவு. இந்த மாதிரி அமைகிற ஒரு சில திருமணங்கள் நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். இதற்கான காரணம் அதிலிருந்து எப்படி ஆழ்மன சக்தி கொண்டு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை கொண்டு போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமணம்னா கணவனும் மனைவி ஒருவரோடு ஒருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்வது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது தன்னோட பெருமையை உயர்த்தி கொள்வதற்காகவும் அல்லது அவளுடைய பணத்திற்காகவும் இருந்தால் அது உண்மையான திருமணம் இல்லை. அதுபோல் ஒரு பெண் நான் வேலை பார்த்து கலைச்சி போயிட்டேன், எனக்கு பாதுகாப்பு தேவை, எனவே நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொன்னால் அவளோட அடிப்படையும் தவறு. திருமணம் இதயம் சார்ந்துதான் இருக்கணும். இதயம் தான் அன்போட கலசம். நேர்மை, உண்மை, அவை எல்லாம் அன்போட அம்சங்கள். சரி, இப்போது நம்ம ஆழ்மன சக்தியை வச்சு எப்படி திருமண வாழ்க்கையை வலுப்படுத்துறதுன்னு பார்ப்போம். கண்ணை மூடி உங்கள் லைஃப் பார்ட்னர் பற்றி அடிக்கடி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்னை சந்தோஷமாக பார்த்து கொள்கிறார் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை அவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டார், எப்போவுமே சண்டை தான், நான் மகிழ்ச்சியாகவே இல்லைன்னு நினைப்பீங்களா? ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆழ்மனம் ஒரு நிலம் போல். நாம் ஆழ் மனசில் எதை விதைக்கிறோமோ அதுதான் செழிப்பாக வளரும். நீங்கள் சந்தேகம் விதைச்சா சந்தேகம் வளரும், கோபம் விதைச்சா கோபம் வளரும், அன்பை விதைச்சா அன்பு வளரும். நான் சந்தோஷமாக இல்லைன்னு எதிர்மறை எண்ணத்தை விதைச்சிங்கன்னா அது உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சு அதே அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு ஒரு 5 ஹேபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நேர்மறை உறுதிமொழி. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் இப்படி சொல்லுங்கள்: என் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. என் துணை என்னை நேசிக்கிறார், நான் அவரை மதிக்கிறேன், நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். இது சொல்லும்போது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பொய்யாக தோணலாம். ஆனால் தொடர்ந்து சொல்லும்போது ஆழ்மனம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். உங்கள் நடத்தை மாறும், பேச்சும் மாறும், உறவும் மாறும். இதை சொன்னால் என்னோட வாழ்க்கை நிம்மதியாகிருமான்னு கேட்பீங்க. மண்ணில் ஒரு விதையை போட்டுட்டு விட்டாதான் அது வளரும். அது வளர்ந்துருச்சான்னு ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டி பார்த்தா அது வளராது. அதுபோல தான் ஆழ்மனமும். ஒரு விஷயத்த முழு நம்பிக்கையாக சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும். 2வது, விஷுவலைசேஷன், கற்பனை சக்தி. ஆழ்மனம் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசம் பார்க்காது. கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்கள் வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இருப்பது போல் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் மனசில் உருவாகிற காட்சி நிஜத்தில் உருவாக ஆரம்பிக்கும். 3வது, டோன்ட் பிளேம் யுவர் லைஃப் பார்ட்னர், குற்றம் சாட்டுவதை நிறுத்துங்கள். திருமண வாழ்க்கையில் வர பெரும்பாலான பிரச்சனை குற்றம் சாட்டுவது. அவர் செஞ்சதான் தப்பு, அவள் தான் காரணம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம சேர்ந்ததை சரி செய்வோம்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆழ்மனம் குற்றச்சாட்டை சேமித்து கோபமாக வெளிப்படுத்துது. 4வது, சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடு. எல்லா மனுஷங்கக்கிட்டையும் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். உங்கள் துணையோட நல்ல குணங்களை டெய்லி நினச்சி பாருங்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு, அவர் கடினமாக வேலை செய்கிறார், அவள் குடும்பத்தை குழந்தையை நன்கு கவனித்துக் கொள்கிறார். இந்த மாதிரியான நன்றி உணர்வு உங்கள் ஆழ் மனசை அமைதியாக்கும். அமைதி இருக்கிற இடத்துல சண்டையும் குறையும். 5வது, பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பின் சக்தி. இல்லற வாழ்க்கையில் சாரி கேட்குறது உங்கள் வாழ்வில் மன அமைதியை தருது. நீங்கள் கசப்பான பழைய விஷயங்களை உங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் ஆழ் மனசில் காயமாக இருக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லுங்கள்: நான் என் துணையை மன்னிக்கிறேன், அவரும் என்னை மன்னிக்கிறார், நாங்கள் அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறோம். இந்த வேண்டுகோள் ஆழ்மன சக்தியால் உங்களுக்கு மன அமைதியை மீட்டு தரும். உண்மையான திருமணங்கிறது 2 பேரும் ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சிப்பது இல்லை, ஒருத்தரோட வளர்ச்சிக்காக இன்னொருத்தர் ஆதரவாக இருப்பது. ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி அன்பையும் அமைதியும் உருவாக்குங்க. ஆழ் மனசை மாற்றினீங்கன்னா உறவுகளும் மாறும்.